ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஆன்லைன் வகுப்பில் இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். சார் ஸ்பீட் பேட்ச் சார் இந்த எக்ஸாம் போகணும், ஸ்பீட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு புக் ஸ்பீட் ஆகட்டும், அன்னோன் ஸ்பீடு டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெஸ்ட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. அந்த செகண்ட் பேப்பர் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிட்டு வந்துடும். இல்லை சார் நான் வந்து அன்னோன் ஸ்பீடுக்கு மட்டும் தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக மென்ஷன் பண்ணி கேளுங்க. இல்லை சார் நான் செகண்ட் பேப்பருக்கு மட்டும் தனியாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவாக நீங்கள் எதுக்காக டீட்டெயில் கேட்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் அனுப்புவாங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எக்ஸாம் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா சீக்கிரம் பண்ணிவிட்டுங்க. லாஸ்ட் டேட் 31/1/2025. ஸோ ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் கம்பல்சரி இன்னும் பண்ணலை அப்படின்னா இப்போ உடனே பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வர வரைக்கும் நீங்கள் கிட்ட வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? இல்லை சார் நான் வந்து ரீவல்யூஷன் போட்டிருக்கேன், ரிசல்ட்டை பார்த்துட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அதோட ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்து லாஸ்ட் டேட் பிஃபோர் ஒரு 1 வீக் பிஃபோர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து ரீவல்யூஷன் ரிசல்ட் வந்துட்டு டைம் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கூட பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து ரீவல்யூஷனில் போடலை, நான் எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னா இன்னும் பண்ணலை அப்படின்னா உடனே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் 31. அந்த நாங்களும் அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துட்ருக்கோம். நிறைய மாணவர்கள் நம்மளுடைய அகாடமியில் ப்ரைவேட் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில் எல்லாமே அனுப்பி வைக்கிறோம். எல்லா டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அது போக எக்ஸாம் டேட்டு தென் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போ சரி எல்லாமே நாங்களே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பிடுவோம் ரிசல்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் அது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. எப்போ வருங்கிற அந்த டேட்டை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை, நாங்களே சொல்லிடுவோம். ஸோ ஆஃப்டர் ரிசல்ட்டு உங்களுக்கு ரீவல்யூஷன் ஆகட்டும் அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் நல்லபடியாக ரிசல்ட் வந்துருச்சுன்னா சர்டிஃபிகேட் வாங்குறது எல்லாமே எந்த டேட்டில் எப்போ வாங்கணும், எப்படி வாங்கணுங்கிற எல்லா டீட்டெயிலும் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிப்போம். சரிங்களா? அது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாங்கள் பண்ணுறது தான். ஸோ தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஆஸ் யுவர் விஷ் யூ கேன் அப்ளை ஆஸ் அ ப்ரைவேட் கேண்டிடேட் அண்ட் ஆல்சோ யூ கேன் அப்ளை ஆஸ் அ இன்ஸ்டியூட் கேண்டிடேட். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இங்கே தான் அப்ளை பண்ணணும், ப்ரைவேட்டெல்லாம் பண்ண முடியாது, இன்ஸ்டியூட்லாம் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு என்ன விருப்பமோ ஆஸ் எ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் தாராளமாக அதன்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வித் ஹெல்த் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக அந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்டோட சேர்த்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா அந்த வித் ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்களும் பார்த்துட்டு எக்ஸாம் வந்து அடுத்து என்ன அப்ளை பண்ணாங்கிற டிசைட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் டைம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? நன்றி.